இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. முதல்ல இந்த அம்மாவுக்கு தான் கொடுக்கணும். போலீஸ் அரெஸ்ட் பண்ண விடாம தடுத்தாங்கல்ல. அம்மா, நீங்க எங்க வீட்டுக்கு வந்து எங்க குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணது எங்களுக்கு ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்குமா. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லம்மா. ரொம்ப நன்றி. நான் எங்க வந்தேன், அம்மனே வந்தா. நான் வராம இருக்க முடியுமா? சிவா, அம்மன் எங்க வந்துச்சு? கிணத்துக்குள்ள கிடந்துச்சு. ஜனனி, உன் பார்வை அந்த மாதிரி இருக்கு. ஏன் அது கிணத்துக்குள்ள வரணும், அதை யோசிச்சியா? அம்மா, எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கலாமா? கொடுக்கலாமே, எல்லாருக்கும் கொடுக்கலாம். எல்லாருக்கும் கொடுக்க போறாங்க. மொத்த பேரும் வாந்தி எடுக்க போறாங்க. ஆமா, நாம அதை சாப்பிடக்கூடாது. வாங்கிக்கோ. வேண்டான்னு சொன்னா நம்ம மேலே டவுட் வரும். ஆமாமா, வாங்கிக்குவோம், ஆனா சாப்பிட வேண்டாம். சலச்சி, எல்லாருக்கும் எடுத்து கொடு. சரிங்க. அம்மா, நீங்க இருங்க, நானே எடுத்து கொடுக்குறேன். எல்லாரையும் காப்பாத்துமா. இப்ப கொடு. சாப்பிடாத. ஏன் சாப்பிடக்கூடாது? அது சக்கரை ரொம்ப அதிகமா போட்டிருக்காங்க. ரொம்ப இனிப்பா இருக்கும், அதனாலதான். எனக்கு இனிப்புனா ரொம்ப பிடிக்கும். மாவிளக்கு கேள்விப்பட்டிருக்கேன், இப்பதான் பாக்குறேன். சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. சாப்பிடாத. இன்னும் எதுலெல்லாம் மருந்து கலக்க போறீங்க? என்ன சொல்றீங்க? மாவிளக்குல கலந்த மாதிரி வேற எதுலெல்லாம் மருந்து கலக்க போறீங்க? என்ன சொல்றீங்க? மாவிளக்குல மருந்தா? ஐயோ, அது மருந்து இல்லைங்க, சக்கரை. சக்கரை? இதெல்லாம் தப்பு இல்லையா? என்ன தப்பு? ஓ, அந்த துளசி ஏதாவது சொன்னாலா? அவ எப்பவும் அப்படிதான், தப்பு தப்பா ஏதாவது சொல்லுவா. நீங்க அதெல்லாம் நம்பாதீங்க.
அம்மன் பிரசாதத்துல நஞ்சு கலக்கிறது தப்பில்ல? பார்த்த மாதிரியே சொல்றீங்க. நாங்க யாரும் கலக்கலையே. நீங்களா இந்த உண்மையை ஒத்துக்கிட்டு துளசி கிட்ட மன்னிப்பு கேளுங்க. நீங்க செஞ்ச தவற ஒத்துக்கிட்டு அந்த துளசி கிட்ட மன்னிப்பு கேளுங்க. துளசி மன்னிக்கிற வரைக்கும் நீங்க செஞ்ச பாவம் உங்க எல்லாரையும் சுத்திக்கிட்டே தான் இருக்கும். உங்களை விட்டு அது நீங்காது. பச்சை தண்ணி குடிச்சா கூட அது உங்களுக்குள்ள தங்காது. வயிறு சுருட்டி வலிக்கும். அந்த வலி தாங்க முடியாததா இருக்கும். உண்மைய நீங்க எல்லாரும் ஒத்துக்கிற வரைக்கும் உங்களால எதையும் சாப்பிட முடியாது. எத்தனை நாள் ஆனாலும் சரி, எத்தனை வாரம் ஆனாலும் சரி, எத்தனை மாசம் ஆனாலும் சரி, உங்க உடம்புக்குள்ள ஒரு சொட்டு தண்ணீர் கூட நிக்காது. வலியில துடிப்பீங்க. சில சமயங்கள்ல செத்து போயிடலான்னு கூட தோணும். அது அந்த அம்மனோட கோபம். அம்மன் சிலையை கிணத்துல தூக்கி போட்டது, மாவிளக்குல மருந்து கலந்தது, இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு கூலி கிடைக்கும். நீங்க எல்லாரும் அனுபவிப்பீங்க. நீங்க போலாம். சும்மா மிரட்டினா பயந்துருவோன்னு நினைப்பா? நாங்களே யாருன்னு தெரியுமா? போலாம் வாடி. எனக்குன்னு தனிப்பட்ட வேண்டுதல் எதுவுமே இல்லம்மா. உனக்காக வேண்டுதல் இல்லாம இருக்கலாமா? ஆனா உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு இல்ல? அத இந்த அம்மா பாத்துப்பா. அது இவளோட விருப்பம். அகிலாண்டேஸ்வரியோட விருப்பத்தை நீ வேண்டான்னு சொல்லிடாத. அப்படி நீ மறுத்தா அப்போ நான் சொல்றது உன் காதுல கேக்கும். வரட்டுமா? வர வாங்க.